இந்த 150 டே பைதான் சீரீஸ்ல நம்ம இப்போ 18th ப்ராப்ளத்துல இருக்கோம். இந்த ப்ராப்ளம் என்னன்னா கவுண்ட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் சென்டென்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் பேசிக்கா ஐடியா என்னன்னா ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸ் கவுண்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். ஸோ இது இந்த மாதிரி பிகினர் வந்து ஃபர்ஸ்ட் 50 வீடியோஸ் வந்து நான் பிகினர் லெவல்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 50 இன்டர்மீடியேட் அண்ட் நெக்ஸ்ட் 50 வந்து அட்வான்ஸ்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் கத்துக்கிறதுக்கு என்னோட சேனல் நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரெகுலரா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ், லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிளோட ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இங்க நான் ஹாய் ஐ எம் முரளிதரன். ஓகே, இந்த ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகே, விச் மீன்ஸ் ஒரு சென்டென்ஸ். இது ஆக்சுவலா ஒரு ஹியூமன் ரீட் பண்ணிடலாம். இது வந்து ஹாய், இது வந்து ஐ, இது ஆம் அண்ட் இது வந்து முரளிதரன் சொல்லி நம்ம தனித்தனியா ரீட் பண்ணுவோம். ஸோ அதனால இதுல எத்தனை கவுண்ட் இருக்குன்னு கேட்டோம்னா இதுல 4 கவுண்ட் இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். ஒரு கம்ப்யூட்டர் இது எப்படி வந்து தனித்தனியா பிரிக்குன்றதுக்கான இப்போ அந்த கோடிங் தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கவுண்ட் வேர்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபைன் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து பேராமீட்டரா பாஸ் பண்றேன். ஓகே, இது மீன்ஸ் அது ஆர்குமெண்டா பாஸ் ஆகும். இப்போதான் நம்ம அந்த மெயின் கான்செப்ட் உள்ள கோட் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு 2 வேரியபிள் நான் யூஸ் பண்ண போறோம். அந்த 2 வேரியபிள் என்னன்னா ஒன்னு வந்து அந்த வேர்ட்ஸை வந்து கவுண்ட் பண்ண போறோம். ஒன்னு அதாவது வர கவுண்ட். ஹாய் வந்து ஒரு வேர்டு, ஐ ஒரு வேர்டு, ஆம் ஒரு வேர்டு, முரளிதரன் ஒரு வேர்டுன்னு சொல்லி கவுண்ட் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ அதுக்காக கவுண்ட்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்றோம். அடுத்து வந்து இந்த ஸ்ட்ரிங்கை ஃபுல்லா நம்ம ஐடெட் பண்ணி தான் வந்து கவுண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது ஃபுல்லா வந்து ஒரு லெட்டரா எடுத்து பார்த்தா வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியும். அது அந்த கான்செப்ட் நான் அதுக்கப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதை ஐடெட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்றேன், இண்டெக்ஸ்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ 2 வேரியபிள் இப்போ இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் சொன்னதுனால இந்த 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 வேர்ட் இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற ஒரு லெட்டரையும் நம்ம ஐடெட் பண்ணி பார்க்கணும்னா அதுக்கு நம்ம வைல் லூப் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால ஒரு வைல் லூப் பண்ணி கேட்டுக்கிறேன். அன்டில் அந்த ஸ்ட்ரிங்கோட எண்ட் வரைக்கும் பார்க்கறதுக்கு இந்த கண்டிஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது என்ன பண்ணோம், அந்த இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் போய் பார்க்கும். ஓகே, ஒருவேளை அதோட அதுக்கு ஈக்குவலாவோ இல்லை தாண்டியோ போகக்குள்ள இந்த லூப் பிரேக் ஆயிடும். நமக்கு அதான் வேணும். ஸோ அதுக்காக இந்த வைல் லூப் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம எப்படி செக் பண்ண போறோம்ன்றதுக்கான ஒரு மெயின் இஃப் கண்டிஷன் ஒன்று எழுதுனேன். அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இஃப் இப்போ ஒரு அன்கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அன்கண்டிஷன் யூஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கணும். ஐ மீன் லெஃப்ட் ட்ரூவா இருக்கணும், ரைட் ட்ரூவா இருக்கணும். அப்பதான் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஸோ லெஃப்ட் வந்து ஒரு கண்டிஷன் எழுதிக்கிறேன். இப்ப லெஃப்ட்ல எழுதின இந்த கண்டிஷன் என்ன சொல்றதுன்னா ஸ்ட்ரிங் ஆஃப் இண்டெக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங். அதாவது இண்டெக்ஸ் வந்து எம்டி ஸ்ட்ரிங்கா இருக்கக்கூடாது, ஒரு ஸ்பேஸா வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கண்டிஷன் எழுதிருக்கும். ஓகே, இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு கண்டிஷன் எழுதணும். ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு கண்டிஷன் எழுத போறோம். ஆனா அதை ஆர் யூஸ் பண்ணி அதுல 2 கண்டிஷன் எழுத போறோம். ஓகே, ஒன்னு இது இல்ல அதுன்னு சொல்லி நம்ம 2 கண்டிஷன் எழுத போறோம். அதனாலதான் ஆர் யூஸ். இப்போ ஆர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆர்ல லெஃப்ட் என்ன பண்ண போறேன், இண்டெக்ஸ் இஸ் டபுள் ஈக்குவல் டு 0 சொல்லி ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ண போறேன். ஒருவேளை இது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ட்ரூ ஆயிடுச்சுன்னா அடுத்த கண்டிஷனை ஆட்டோமேட்டிக்கா பார்க்காத விட்டுரும். ஒருவேளை இது ட்ரூ ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த கண்டிஷனையும் பார்க்கும். ஓகே, ஸோ அப்படிதான் வந்து ஆர் ஒர்க் ஆகும். அண்டுன்றது 2 சைடுமே வந்து பார்க்கும். ஓகே கைஸ், இப்போ இந்த ஆர் யூஸ் பண்ணி நான் ரெண்டு சைடுமே என்ன பண்ணிக்கிறேன், லெஃப்ட் அண்ட் ரைட் கண்டிஷன் எழுதியிருக்கேன். அண்ட் அண்டில் என்ன பண்றேன், இந்த 2 சைடுமே வந்து கண்டிஷன் எழுதிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர் இதுக்குள்ள இருக்கிறது நடக்கும், அடுத்து இந்த சைடு இருக்கிறது நடக்கும். ரெண்டுமே ஈக்குவலா ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். ஓகே, ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நம்ம ஒரு லெட்டர் நான் வந்து ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வேர்டு எப்படி இது கவுண்ட் ஆகுச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹெச் இருக்கும். ஏன்னா இண்டெக்ஸ் வந்து 0ல இருக்கு. இண்டெக்ஸ் 0ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் வந்து ஹெச்ன்றது இங்க இன்புட்டா வரும். ஹெச் வந்து ஒரு நாட் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங்கான்னு பார்க்கும்.
இல்ல, ஏன்னா ஹெச்ன்றது ஒரு லெட்டர், எம்டி ஸ்பேஸ் கிடையாது. ஸோ அதனால வந்து இந்த பர்டிகுலர் இடம் வந்து ட்ரூ ஆயிடும். ஓகே, ஏன்னா நாட் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங்கா இருக்கிறதுனால. அண்ட் இது வந்து இண்டெக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0 பார்ப்போம். நம்ம ஸ்டார்டிங்ல வந்து இண்டெக்ஸ் 0 தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால வந்து ஹெச் வந்து 0 தான் இண்டெக்ஸ். அப்போ இதுவும் ட்ரூ ஆயிடும், இதுவும் ட்ரூ ஆயிடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரெண்டு சைடு ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ அன்கண்டிஷன் என்ன ஆகும், இதையும் ட்ரூ ஆகிடும் இஃப் கண்டிஷன். இப்படி ட்ரூ ஆகுதுனால என்ன, ட்ரூ ஆகுதுனால நம்ம அந்த கவுண்டை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இது ஒரு வேர்டுன்னு சொல்லி. அது எப்படின்றத இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு வேர்டுன்னு சொல்லி ஜஸ்ட் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஹெச் பார்த்துட்டோம், அடுத்து ஐயை பார்க்கணும். அப்போ இது ஒரு வேல்யூவா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும்ல, வைல் லூப். அப்படி இல்லைன்னா அதே ஹெச் திருப்பி வந்து பார்த்துட்டு. அதுக்கு என்ன பண்றேன், இண்டெக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ இண்டெக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 1 நான் கொடுத்தேன்னா இது அடுத்த லெட்டர்னு சொல்லி பார்த்து போய்கிட்டே இருக்கும், ஒரு ஐட்ரேஷன். ஓகே ஓகே, இப்போ நம்ம ஹெச்சை பார்த்துட்டோம். இப்போ இண்டெக்ஸ் கூட 1 ஆட் ஆச்சுன்னா இண்டெக்ஸ் வந்து 1 ஆயிடும். இண்டெக்ஸ் 1 என்ன இருக்கு, இந்த ஐ இருக்கு, ஐ இருக்கா. ஸோ அதனால இப்போ இந்த இடத்துல வந்து ஐ வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஐ வந்து நாட் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங்னு பாக்குது. எஸ், ஐ வந்து நாட் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங் தான். ஸோ அதனால என்ன ஆகும், இது வந்து ட்ரூ ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து இது பாக்குது, இண்டெக்ஸ் வந்து டபுள் ஈக்குவல் டு 0ன்னு பாக்குது. இல்ல, இண்டெக்ஸ் வந்து 1 தான் வந்து அதோட இண்டெக்ஸ் ஐ. ஸோ அதனால என்ன ஆகுது, இது ஃபால்ஸ் ஆயிடும். நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு ஆர்ல வந்து ஒன் சைடு ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்ததான் என்ன பண்ணும், அடுத்தது செக் பண்ணும். ஒருவேளை இந்த சைடு ட்ரூ ஆயிடுச்சுன்னா இது அப்படியே என்ன பண்ணும், ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ இந்த பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆஃப் இண்டெக்ஸ் -1, அதாவது நம்மள்ட்ட 1 இருந்தது, 1 which is இண்டெக்ஸ் வந்து 1 நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிருந்தோம். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் 1 - 1னா இது வந்து 0 ஆயிடும். இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் 0 என்னது, ஸ்ட்ரிங் ஆஃப் 0ன்றது இந்த இடத்துல வந்து ஹெச். ஓகே, ஸோ இது வந்து டபுள் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங் ஆகான்னு பார்ப்போம். இல்ல, இது வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கிடையாது, ஹெச். ஸோ மறுபடியும் என்ன ஆகும், கவுண்ட் வந்து இது வந்து ஆக்சுவலா ஃபால்ஸ் ஆயிடும். இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். ஏன்னா ரெண்டு சைடுமே என்ன இருக்கும், ஃபால்ஸ் ஆயிருக்கும். இது ஐன்றது எம்டி ஸ்ட்ரிங் கிடையாது. அடுத்து என்ன ஆகும், இது வந்து ஹெச்ன்றது வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங், இது ஒரு லெட்டர் ரிட்டர்ன் பண்ண தவிர எம்டி ஸ்ட்ரிங் கிடையாது அதுவும். ஸோ அதனால வந்து ரெண்டுமே ஃபால்ஸ் ஆயிடும். அதனால இது வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணாமலே அடுத்த வேலைக்கு போயிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த எம்டி ஸ்ட்ரிங் வரும். ஓகே, வெறும் ஸ்பேஸ் வரும். இப்போ இது நாட் ஈக்குவல் டு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். இல்ல, இது வந்து ஈக்குவல் டு எம்டி ஸ்பேஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க கண்டிஷனே வந்து இது ஃபால்ஸ் ஆயிட்டதுனால அடுத்தது இது எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். ஏதாவது ஒன்னு ஃபால்ஸ் ஆனாலும் மொத்தமா வந்து அது விட்டுரும். ஸோ அதனால இந்த கண்டிஷனையும் வந்து அது ட்ரூ ஆகாது. நெக்ஸ்ட் திருப்பியும் வந்து இதை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அடுத்து ஐக்கு போகும், அடுத்த ஐக்கு. ஏன்னா இது இப்போ இண்டெக்ஸ் வந்து 3ல இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஐ எடுத்துக்கணும். இந்த ஐல பாத்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங்கான்னு பார்க்கணும். ஆமா, ஏன்னா இது ஐன்றது வந்து ஒரு கேரக்டர், எம்டி ஸ்ட்ரிங் கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடும். அண்டுக்கு லெஃப்ட் சைடு. இப்போ அண்டுக்கு ரைட் சைடு செக் பண்ண போறோம். அண்டுக்கு ரைட் சைடு செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து செக் பண்ணோம். இது வந்து இண்டெக்ஸ் நம்ம ஆல்ரெடி 3ல தான் இருக்கும், 0 கிடையாது. இது கன்ஃபார்ம் ஃபால்ஸ் ஆயிடும். அப்போ அடுத்து இதுதான் ட்ரூ ஆகும். இது எப்படி ட்ரூ ஆகும், இண்டெக்ஸ் -1. ஓகே, இண்டெக்ஸ் -1 ஆல்ரெடி 3ல இருக்கும். இண்டெக்ஸ் -1 2. இண்டெக்ஸ் -2 இடத்துல என்ன இருக்கு, இந்த ஸ்பேஸ் இருக்கு. ஓகே, இந்த ஸ்பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஸ்பேஸ் ஈக்குவலா இருக்கா, ஆமா ஈக்குவலா இருக்கு. ஏன்னா இங்கேயும் ஸ்பேஸ் இருக்கு, இங்கேயும் ஸ்பேஸ் இருக்கு. இண்டெக்ஸ் நம்பர் 2லயும் ஸ்பேஸ் இருக்கு, இங்கேயும் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே இப்ப இந்த சைடு இருக்கிறதும் ட்ரூ ஆயிடுச்சு, இந்த சைடு இருக்கிறதும் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ அப்ப என்ன பண்றோம், ஒன்னு வந்து ஆட் பண்றோம் கவுண்ட். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஐன்றது ஒரு வேர்டுன்னு கன்சிடர் ஆயிரும். ஏன்னா இந்த ஸ்பேஸை நம்ம மென்ஷன் பண்ணி இது வந்து ஒரு வேர்டு அப்படின்னு சொல்லி நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் இருந்தது இங்க இன்க்ரிமெண்ட் பண்ணோம், அடுத்து இங்க இன்க்ரிமெண்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கண்டிஷன் ஒரு தடவை செக் பண்ணிட்டே போய் அடுத்தடுத்த வேர்டு இருக்குன்னு சொல்லி அந்த கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகும். நீங்க இன்னொரு ரிவைண்ட் பண்ணி பாருங்க, இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இந்த மாதிரி கடைசி வரைக்கும் இந்த இண்டெக்ஸ் வந்து போகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகும், இந்த கவுண்ட்லாம் என்ன ஆகும், இந்த கவுண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். வந்த கவுண்ட் என்ன பண்ணிடும், அவங்க ரிட்டர்ன் பண்ணிடும். இவ்வளவுதான் கைஸ் இந்த ஃபங்க்ஷனை. இது இப்போ வந்து அதை கவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இப்போ வந்து அதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம் அவுட்புட். ஓகே, அது எப்படி பார்க்கலாம்னா
count words enter the sentence. Okay, இப்போ யூசர் இருந்து நான் இன்புட் வாங்க போறேன். அடுத்து என்ன பண்றேன், அதை ஃபர்ஸ்ட் யூசர் இருந்து இன்புட் வாங்குறேன். வாங்கின இன்புட்டை அப்படியே என்ன பண்றேன், அந்த கவுண்ட்ன்ற வேர்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணி வர ரிட்டர்ன் கவுண்டர் ரிட்டர்ன் பண்ணும். அது அப்படியே என்ன பண்ணிடுறேன், பிரிண்ட் பண்ணிடுறேன். இந்த ஃபங்க்ஷனை வந்து அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். கேட்குது கைஸ், இப்போ வந்து என்டர் த சென்டென்ஸ்னு கேட்குது. நான் என்ன பண்றேன், நம்ம ஆல்ரெடி கொடுத்த மாதிரி ஹாய் ஐ ஆம் முரளிதரன். ஓகே தரேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க 4 வந்து அவுட் வருது. பிகாஸ் இதுல வந்து 4 வேர்ட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ அனதர் வேற ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருவாங்க. நான் என்ன பண்றேன், ஏ ஆப்பிள் பனானா சரி டாக் கேட். ஓகே, இப்போ இதுல மொத்தம் 5 வேர்டு இருக்கு. ஸோ அதனால 5 வேர்டு இருக்கு. ஸோ இவ்வளவுதான் கைஸ், ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். இதை திருப்பி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இது. ஓகே, அந்த எண்ட் ஆஃப் த வீடியோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது இந்த ப்ராப்ளத்தோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்க போறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இதை பார்க்கலாம் இப்போ இந்த ப்ராப்ளத்தில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ டைம் ஆகுதுன்றதை பார்க்க. அதாவது இந்த இந்த ப்ராப்ளம் வந்து ஃபுல்லா ரன் ஆகி முடிக்க எவ்வளோ டைம் எடுத்திருக்கு. நான் வந்து அதை மினிமலா சொல்றதுக்கு வந்து செகண்ட்ஸ்ல சொல்லிடுறேன். அது எப்படி சொல்லலான்ற செகண்ட்ஸ்ல சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு 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 இடம் வந்து ரன் ஆகிறதுக்கு, அதாவது இது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, மொத்தம் இதுல எத்தனை கேரக்டர் இருக்குன்னு பார்க்கணும். வாங்குற இன்புட் இப்போ ஆ எம் முரளிதரன்றதுல ஒரு சம் ஆஃப் த கேரக்டர்ஸ், ஒரு n நம்பர் ஆஃப் வந்து கேரக்டர்ஸ் இருக்குன்னா ஒரு கேரக்டர் எடுத்தா நம்ம செக் பண்றோம். ஓகே, ஏன்னா இந்த லூப் பார்த்தா தெரியும், நம்ம ஒரு கேரக்டர் எடுத்தா என்ன பண்றோம், செக் பண்றோம். ஹெச் தனியா, ஐ தனியா, அப்புறம் ஸ்பேஸ் தனியா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் செக் பண்றதுனால ஒரு கேரக்டருக்கு ஒரு டைம் ஆகும். ஓகே, அடுத்த கேரக்டருக்கு இன்னொரு டைம் ஆகும். அப்போ ஒரு கேரக்டருக்கு 1 செகண்ட், அடுத்த கேரக்டர் 2 செகண்ட்ஸ், 3 செகண்ட்ஸ், 4 செகண்ட். அப்போ 20 கேரக்டர்ஸ் இருந்தா 20 செகண்ட்ஸ் டைம் ஆகும். அந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் கேரக்டருக்குள்ள என் செகண்ட்ஸ் டைம் ஆகுதுல்ல. ஸோ அதனாலதான் நம்ம வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n கொடுப்போம். எத்தனை கேரக்டர் இருக்கோ அதை பொறுத்து டைம் அப்படியே லீனியரா சேஞ்ச் ஆகும். இவ்வளவுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. நெக்ஸ்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் வந்து எவ்வளவு ஸ்பேஸ் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணிருக்கோம் எக்ஸ்டர்னலா, அவ்வளவுதான். ஓகே, நம்ம இங்க பேசிக்கா இது ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள் தான் யூஸ் பண்ணிருக்கோம். கவுண்ட் பண்றதுக்கும் வந்து கான்ஸ்டன்ட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இண்டெக்ஸ் ட்ராக் பண்றதுக்கும் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிருக்கோம். வேற எங்கேயுமே நம்ம ஸ்பேஸ் யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே, இந்த ப்ரோக்ராம்ல. ஸோ அதனாலதான் O of 1 கொடுத்துருக்கோம். O of 1ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஓகே, ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோல வந்து நான் O of n யூஸ் பண்ணிருப்பேன். அந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங்கோட ஸ்பேஸோ இல்ல ஒரு அரேவோட ஸ்பேஸோ யூஸ் பண்றதுக்கு O of n கொடுத்துருக்கேன். இங்க நான் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் வந்து ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அது வந்து O of 1. ஓகே, ஸ்பேஸ். ஸோ இவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க. அப்புறம் அடுத்து உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த மாதிரி வந்து நான் நிறைய டுட்டோரியல்ஸ் போடுவேன். ஸோ அதை நீங்க மறக்காம பார்க்கறதுக்கு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.